மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்த விவகாரம். உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கருத்தை பெற 14 கேள்விகளை எழுப்பினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கோவையில் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற நபரை சுட்டுப்பிடித்த போலீசார். நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தது தொடர்பாக விசாரிக்க சென்ற போது தாக்க முயன்றதால் தற்காப்புக்காக சுட்டதாக தகவல். கோவையில் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம். கைதான நபர் மீது சூலூர் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு. மே 18ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்பட உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. நியாயத்திற்காக துணிச்சலுடன் போராடிய பெண்களின் தைரியம் பாராட்டுக்குரியது என்றும் கருத்து. பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு மாற்றியது அதிமுக அரசு என்றும், சிபிஐ விசாரித்த பின் தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் என்றும் இபிஎஸ் அறிக்கை. திமுக அரசுக்கோ முதலமைச்சருக்கோ இதில் என்ன பங்கு இருக்கிறது என்றும் கேள்வி. பாதசாரிகளுக்கான நடைபாதைகள் முறையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாநிலங்கள், யூனியன் பிரதேச அரசுகள் வழிகாட்டுதல்களை உருவாக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே இன்றும் 17ஆம் தேதியும் 19 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து. கவரப்பேட்டை யார்டு பகுதியில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக ரயில்வே அறிவிப்பு. சென்னையில் உள்ள 1,80,000 தெருநாய்களுக்கு 3 கோடி ரூபாய் செலவில் ராபிஸ் தடுப்பூசி செலுத்த திட்டம். ஜூன் மாதம் முதல் தடுப்பூசி செலுத்தப்படும் என சென்னை மாநகராட்சி தகவல். கடலூர் அருகே சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் டேங்க் வெடித்து விபத்து. 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் ரசாயன கழிவுநீர் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து 9 மாத குழந்தை உயிரிழந்த விவகாரம். அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட். குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு உறங்கியதும் பேருந்து கதவு திறந்திருந்ததுமே காரணம் என போக்குவரத்து கழகம் விளக்கம். கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் சடலம் கொலை என்பது விசாரணையில் அம்பலம். சந்தேகத்திற்கிடமான 4 பேரை பிடித்து விசாரித்து வருவதாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் பேட்டி. வடகாடு மோதல் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை எவ்வித அசம்பாவிதங்களிலும் ஈடுபட மாட்டோம் என இரு தரப்பினரும் ஒப்புதல். புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் முடிவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கெங்கையம்மன் சிரசு திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மதுரை தல்லாக்குளம் கருப்பண்ணசாமி கோவில் முன்பு பூப்பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகர். கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் அழகர் மலைக்கு உற்சாகமாக வழி அனுப்பி வைத்த மக்கள்.
சென்னை கொடுங்கையூரில் துணிக்கடை உரிமையாளர் மகனை கட்டிப்போட்டு நகைகள் கொள்ளை. கிரிண்டர் ஆப்பை தொடர்பு கொண்ட போது 3 பேர் கொண்ட கும்பல் கைவரிசை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு இனி ஒத்துழைப்பு வழங்கப் போவது இல்லை. பெப்சி அமைப்பும் அகில இந்திய திரைப்பட ஊழியர்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து அமைப்புகளும் முடிவு. ட்ரோன்களை தாக்கியளிக்கும் பார்கவஸ்திரா என்ற எதிர் ட்ரோன் அமைப்பை வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது இந்தியா. பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை தடுப்பதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்காற்றிய இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ்தீர் பாகிஸ்தானின் வான் சாகசங்களுக்கு நரகமாக விளங்கியதாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பெருமிதம். சர்வதேச பயங்கரவாதியாக அறியப்படும் மசூத் அசாருக்கு 14 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்கும் பாகிஸ்தான் அரசு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 14 பேர் உயிரிழந்த நிலையில் தலா 1 கோடி ரூபாய் வீதம் நிவாரணம். ஹைதராபாத்தில் கோலாகலமாக தொடங்கிய மிஸ் வேர்ல்ட் 2025 பார்வையாளர்களை வியக்க வைத்த கலை நிகழ்ச்சிகள். தொடக்க விழா நிகழ்ச்சியில் தங்களை அறிமுகம் செய்து கொண்ட உலக அழகி போட்டியாளர்கள். தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மற்றும் முலுகு பகுதிகளில் உள்ள பாரம்பரிய பகுதிகளுக்கு சென்ற மிஸ் வேர்ல்ட் போட்டியாளர்கள் இந்திய கலாச்சார உடையான புடவை அணிந்து பங்கேற்பு. மெக்சிகோவில் டிக்டாக் நேரடி பதிவின் போது பிரபல இளம் அழகி சுட்டுக் கொலை. துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு மர்ம நபர் தலைமறைவு. துருக்கியில் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தம் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் இரு நாட்டு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். பிரான்ஸ் நாட்டில் கோலாகலமாக தொடங்கிய 78வது கேன்ஸ் திரைப்பட விழா. சிவப்பு கம்பள வரவேற்பில் மிடுக்கு உடை அணிந்து ஒய்யார நடை போட்ட திரைப்பிரபலங்கள். IPL தொடர் மீண்டும் தொடங்கும் நிலையில் நாடு திரும்பிய வீரர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களை சேர்க்க அனுமதி. புதிதாக சேர்க்கப்படும் வீரர்களை 2026ஆம் ஆண்டு சீசனில் தக்க வைக்க முடியாது என தகவல்.